Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. It washes white as snow. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குற்றம் குறைகள் மீறுதல்கள் ஆண்டவரே, உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் மன்னித்து, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையை படிக்கிறதாவே இந்த வேளையிலே அப்பா உங்களுடைய ரத்தத்திற்காக உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. சுத்திகரிப்பிற்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உங்கள் ரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும், எங்களை சுத்திகரிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அதற்காக நாம் நன்றி சொல்லி நாம் கர்த்தரை நாம் துதிப்போம். புதிய பாடல், நன்றி சொல்லி துதிப்பேன் நாள்தோறும். நன்றி சொல்லி துதிப்பேன் நாள்தோறும், நன்மைகள் செய்தீர் என் வாழ்வில் ஏராளம். நன்றி சொல்லி துதிப்பேன் நாள்தோறும், நன்மைகள் செய்தீர் என் வாழ்வில் ஏராளம். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. நன்றி சொல்லி துதிப்பேன் நாள்தோறும், நன்மைகள் செய்தீர் என் வாழ்வில் ஏராளம். நன்றி சொல்லி துதிப்பேன் நாள்தோறும், நன்மைகள் செய்தீர் என் வாழ்வில் ஏராளம். உளையான சேற்றி நின்று தூக்கி எழுத்தி, உன்னதங்களில் உம்மோடே உட்கார வைத்தீர். உளையான சேற்றில் நின்று தூக்கி எழுத்தி, உன்னதங்களில் உம்மோடே உட்கார வைத்தீர். வல்லக்கரத்தால்
வாழ்வில் ஏராளம். நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க. நன்றி சொல்லி துதிப்பே நாள்தோறும், நன்மைகள் செய்தி என் வாழ்வில் ஏராளம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம்மளால, நான் நிறைய தடவை லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவங்க இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, யூ ப்ளீஸ் நோட் டவுன், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்வாங்க. அதனால என்னென்னலாம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்காருன்னு இருப்பேன்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். கடைசியில் ஐ குடன்ட் ஹேவ் அ லிஸ்ட். நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ ஆண்டவர் இந்த ஒரு வருஷத்தில் எடுத்தாலே நிறைய வரும். ஸோ எத்தனையோ வருடங்களாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய நன்மைகள் செய்தி என் வாழ்வில் ஏராளம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சாட்சியாக இருக்கும். எதுவுமே தெரியலனால நன்றி இயேசுவே மட்டும் பாடுங்க, சரிங்களா? கற்றுக்கணும், ரொம்ப ஈஸி தான். அந்த உளையான செட்டில் நின்று மட்டும் கொஞ்சம் அது மேலே போய் கீழே வரும். இது மட்டும் பாடுங்க. நன்றி சொல்லி துதிப்பேன் நாள்தோறும், நன்மைகள் செய்தீர் வாழ்வில் ஏராளம். நன்றி சொல்லி துதிப்பேன் நாள்தோறும், நன்மைகள் செய்தீர் வாழ்வில் ஏராளம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, எத்தனையோ இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். எத்தனை எத்தனை இன்னல்கள் வந்ததோ அத்தனை கிருபைகள் நம்மை தாங்கின. அந்த பாடல் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பாடலை பாடுவோம். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், செப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்த நம் தேவன், செப்பிக்குள் முத்து போல் என்னை காத்த நம் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. வியாதி என்னும் இன்னல் என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் என்னை தாக்கிற்று. வியாதி என்னும் இன்னல் என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் என்னை தாக்கிற்று. சிறையில் மறைவில் என்னை காத்த
அப்பா என்னுடைய வாழ்க்கையிலே வந்து தாக்கினாலும் அவ்வளவுதான், நாம் மடிந்து போகிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே உடைய கரத்தை பிடித்து உடைய கிருபையை தந்து நீர் எங்களை அப்பா தூக்கி விட்டு இருக்கிறீர். ஆண்டவரே நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். Let's turn our Bible to 1 Corinthians 3rd chapter verses 1 and 2. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களாய் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்போதும் உங்களுக்கு பலனில்லை. And I, brethren, could not speak unto you as unto spiritual, but as unto carnal, even as unto babes in Christ. I have fed you with milk and not with meat, for hitherto you were not able to bear it, neither yet now are ye able. இங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் குழந்தைகளாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அதே வேளையிலே 1 கொரிந்தியர் 13:11 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினார். நான் குழந்தையாக குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்கிறவர்களை ஒழித்து விட்டேன். 1 Corinthians 13:11. When I was a child, I spake as a child, I understood as a child, I thought as a child, but when I became a man, I put away childish things. இங்கே பார்க்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது, புருஷனானவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் எந்த காரியத்தில் நம்ம குழந்தைகளாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்றதை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 20வது வசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். அப்புறம் எதுல குழந்தைகளா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்குணத்திலே. சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிள்ளைங்க சண்டை போட்டுப்பாங்க, அடுத்த செகண்டே என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. அதே மாதிரி பெற்றோர் சின்ன பிள்ளைங்களை அடிக்கும் பொழுது அது வந்து அம்மா அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசாமலாம் இருக்காது, அடித்து அம்மா கிட்டக்கே திரும்ப போகும். அந்த குழந்தையை போல என்று சொல்லும்பொழுது துர்க்குணத்திலே நம்ம குழந்தையா இருக்கணும், மற்றவர்களை மன்னிக்கிறதுல அந்த சிறு பிள்ளையை போல இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நம்ம மனதிலே வைத்து, ஆண்டவரே ஒரு குழந்தையை போல ஒரு உள்ளத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த பாடலை நம்ம பாடுவோம். எந்த உள்ளம் தங்கும் இயேசுநாதா, இயேசுநாயகா. எந்த உள்ளம் தங்கும் இயேசுநாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசுநாயகா, 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 உந்தன்
போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மாம்சத்தின்படி நடக்காமல் கர்த்தாவே ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உடைய அன்பினால இறைகளை நிறைப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் இன்னது என்று நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே இயேசுவே அறிவிக்கட்டால் அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள வல்லவர்களாகும்படி அப்பா எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளான மனுஷங்களே ஒரு வல்லமை கர்த்தாவே பலன் கர்த்தாவே நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு. உயர்ந்த மலை இருக்கிறதுலே ஹையஸ்ட் மவுண்டன் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். எல்லா மவுண்டனோட ரொம்ப உயரமானது என்னன்னா ஆண்டவருடைய அன்பு. அளந்து பார்க்க முடியாத அழகில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. பாடலை பாடுவோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, உறவின் அல்லாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு.
என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று சொன்னார். So Jesus knows who will come to him, only those whom the Father will give to him only will come to Jesus. அதனால இயேசுக்கு தெரியும், பிதா இவங்களை என்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு, நான் இவங்களை என்ன பண்ண மாட்டேன், தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால 100 ஆடு இருந்தாலும் அது 99 சேஃபா இருக்கு, ஆனா அதுல ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த ஒரு ஆடு போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவங்க ஒரு ஆட்டை காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இது கூட நினைக்கலாம், நான் லாஸ்ட் வீக் சர்ச்சுக்கு வரல, யாருமே என்ன கேட்கலையே, சிஸ்டர் கூட வர முடியல, நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், டைரெக்டாக கேட்க முடியல. ஸோ அது மாதிரி we will be thinking, who is bothered about us? நம்ம வரோமா வரலையா? Jesus is bothered about your life. ஏன்னா நம்ம we have received the Holy Spirit. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மனிதர்களுடைய டைரக்ட் விசாரிப்பு உங்களுக்கு இராமல் இருக்கலாம். பட் God is looking from heaven. யார் யார் என்னென்ன டைமுக்கு வரீங்க எல்லாம் ரெக்கார்டட் இன் ஹெவன். அதனால ஆண்டவருடைய ரெக்கார்ட்ஸில் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும். டைமு, செகண்ட்ஸு, நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோம், எப்படி நம்ம ஆராதனைக்கு ஆயத்தமாகி வரோம். அதனால தான் மோசே கிட்ட சொல்லும் பொழுது விடியற் காலத்தில் இது பண்ணுறதுக்கே என்ன சொல்கிறாரு, மலை மேலே ஏறி வாங்குறாரு. அந்த வயசில் என்னால் இந்த ஸ்டெப்ஸே 2 ஸ்டெப்பு மாடி ஏறுறதுக்குள்ளேயே எனக்கு மூச்சா வாங்குது. அப்போதான் நினச்சிருக்கேன், மோசையே விடியற் காலத்தில் மலை மேலே ஏறி வர சொல்கிறாரு, அந்த கற்பலைக்கு எடுத்துக்கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கணும். ஸோ when you come to church you have to come with preparedness. ஏதோ சரி இந்த சண்டேவும் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் எதிர்பார்ப்போடு நம்ம வரும்பொழுது when you come to God with expectation, He will fulfill your expectation. அதாவது எப்படி நம்ம ஒரு we go and take bath, நிச்சயமாக நம்முடைய அழுக்கெல்லாம் போகுது. அதே மாதிரி தான் when you come to the presence of the Lord, நம்ம வந்த வண்ணமாக போக மாட்டோம். ஒன்றும் வெளியில் ஆகாத மாதிரி இருக்கும், ஆனால் அந்த சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கும். when there is really a cleansing in fellowship. அதனால தான் நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதை நம்ம பார்க்கிறோமோ, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். இங்கே தான் வரணும், அங்கே தான் வரணும் இல்லை, எங்கே வேணாலும் போங்க. ஆனால் you should go to a spirit-filled church. ஆவி இல்லாத சபைகள்லேயும் கூடி வராங்க, அங்கே ஒரு மாற்றமும் இருக்காது. where the spirit of the Lord is, there is liberty. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஒரே ஒரு எலியா தான் இருந்தார், அவர்கிட்ட சபையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் பாட்டு கேரி தாற்றண்டையில் இருந்தார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா, God supplied him whatever is needed for his life. அப்புறம் ஒரு காலம் வந்தது, அத்தனை 850 Baal prophets-ஐ சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவரை கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஸோ சில வேளைகளில் நம்மளை தனிமையில் நடத்துவார், சில வேளைகளில் ஓப்பனாக எல்லாரும் முன்பாகவும் கூட கொண்டு நிறுத்துவார். we have to wait for God's perfect timing and we have to be faithful. நம்ம உண்மையாக ஆண்டவரை நம்ம பின்பற்றும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதனால தான் ஏசு சொன்னார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது என்றால். அதனால நம்ம எதை செஞ்சாலும் மனிதர்களுக்கு என்று நம்ம ஒரு நாளும் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக நான் இருக்கிறேன். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருந்தேன். அதனால let us walk before the Lord and thinking that Lord will surely reward us. ஒருவேளை இந்த உலகத்தில் கிடைக்கலனாலும் கட்டாயமாக ஹெவனில் இருக்குது. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், 200 வருஷமே வாழறோம்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நத்திங் when compared to eternity. நித்தியங்கிறது நித்தியமா அதை எப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லாமல் யாரோ சொன்னாங்க, ஒரு பேர்ட் ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டில் அந்த கடலில் இருக்கிற மணலை ஒரே ஒரு சின்ன ஒரு இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு காண்டினென்ட்டில் வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு போகுமா. அப்படி இந்த இடத்துல சீஷோரில் இருக்கிற அத்தனை மணலையும் இன்னொரு காண்டினென்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இட்டர்னிட்டின்னு. அதை நம்மளால் கிரகிக்க முடியுது. ஆனால் அதை விட லாங் தான் என்னது இட்டர்னிட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நித்தியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இருக்கும் இல்லாமல் இருக்கும், அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரண்ட்ஸுக்கு 2
டாட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் தான், கர்த்தருக்குள்ளே நல்லா ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறவங்க. திடீர்னு ஒரு அவங்க பாட்டி கிட்டக்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த 2 பிள்ளைகளை. அந்த பாட்டி வந்து தெரியாமல் கேஸை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பிள்ளைங்க போய் ஏதோ ஒரு மேட்ச் பாக்ஸை கொளுத்தும் பொழுது அந்த ஹோல் வீடு பற்றி இருந்துச்சு. அப்பா அம்மா வீட்டில் இல்லை. பாட்டி வந்து என்னுடைய 2 பிள்ளைங்களையும் பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 டாட்டர்ஸையும் விட்டுட்டு போனால் அந்த 2 பிள்ளைங்களுமே நெருப்பில் கறிக்கிடுச்சு. ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு வந்து அங்கேயே இறந்துச்சு. இன்னொரு பொண்ணு வந்து ஆம்புலன்ஸில் போகும் பொழுது அவங்க அம்மா அதுக்குள்ள ஃபோன் பண்ணி வந்துட்டாங்க. அந்த அம்மாவோட மடியிலேயே என்னமானா நான் ஏசப்பா கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்க அம்மா மடியிலே இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து உடல்லாம் கருகிடுச்சு. ஆனாலும் என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா நான் ஏசப்பா கிட்டக்க போகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு கேர்ள் கூட நான் கேள்விப்பட்டேன். ஷி வாஸ் ஒன்லி 16 years. ஆனால் 14 yearsலேயே அவங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ அந்த பொண்ணுக்கு வந்து தாகம். டெய்லி எழுந்து நல்லா ஜெபம் பண்ணுவாள். நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய மகள் தான் அவ. ஏன்னா இவங்களெல்லாம் நான் பார்த்ததுனால தான் ஒரு பயங்கர ஒரு ஆண்டவருக்குள்ளே இன்னும் ஸ்டான்ச்சா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து 16 yearsல வந்து சடனாக அந்த கேர்ளுக்கு டெத்து வந்துச்சு. அந்த மரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா மடியில் இது பண்ணிட்டு ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லி அமைதியாக கண்ணை மூடிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அது வந்து தாங்க முடியாது. இன்னும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பிள்ளை வந்து மரிக்குதுங்கிறப்போ நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை வந்து பாருங்க 16 yearsல அவன் மரிக்க போகிறான். ஆனால் 14 yearsல என்ன பண்ணிடுச்சு அந்த பொண்ணு, ஞானஸ்தானம் எடுத்து தன்னை சுத்திகரித்து கொள்றதுக்கு கர்த்தர் எப்படி ஆயத்தம் பண்ணி அவங்க அழகாக ஹெவனுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த உலகத்தில் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அதாவது 1 2 இல்லை, சொல்லணும்னா நிறைய சாட்சிகள் சொல்லலாம். பிபிஎஸ் எடுக்கும்போது கூட 7 days இன்ஸ்பெக்ஷன். அப்போ நான் ஃபஸ்ட்டு பிள்ளைங்கக்கிட்ட சொன்னேன், நம்ம இருக்க போது இந்த உலகத்தில் கொஞ்ச நாள். ஸோ பி லவ்விங் இன் யுவர் ஃபேமிலி. அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, உங்கள் சிப்ளிங்ஸை வந்து நேசிங்க, ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து நடங்க. உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு அப்பா அம்மாவே இல்லை, எத்தனையோ பேருக்கு சிப்ளிங்ஸ் கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பையன், அக்கா தங்கச்சி இருந்த நாங்களாம் எங்கள் வீட்டில் வந்து நான் 4 daughters. ஸோ சந்தோஷமாக இருந்தோம். இது தனியாக இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது உங்கள் வீட்டில் சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா சண்டை போடாமல் இதுவாக இருங்க. அப்பா அம்மா வந்து காட்ஸ் கிஃப்ட்டு, உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் சொல்லி, அதே சமயத்தில் இஃப் அட் ஆல் சம்திங் ஹேப்பன்ஸ் ஆல்சோ யூ ஷுட் நாட் கோ அவே ஃப்ரம் காட் எல்லாம் சொல்கிறேன். ஒரு கேர்ள் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். அவள் தான் வந்து எங்களுடைய கிளாஸ் வந்து ப்ரைஸ் வாங்குறதுக்கு ஷி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். அந்த பொண்ணு தான் மாடல் செஞ்சுட்டு வரணும். அதாவது வசனம் ஒப்பிக்கிறது அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி. ஆனால் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு மாடல் பண்ண சொல்லுவாங்க. அந்த கேர்ள் வந்து பெரிய சார்ட்டில் எல்லா வசனங்களையும் அழகாக அந்த ஸ்கெட்சில் எழுதி அதுக்கப்புறம் மாடல்லாம் பண்ணிட்டு வந்தா. ஸோ எங்கள் இன்ஸ்பெக்ஷனில் எங்களுக்கு அந்த கேர்ள்னால பேர் ஹெப்சிகா, அவளால் வந்து மறக்க முடியல பாருங்கள் நம்மளால். அது மாதிரி அவங்க பண்ணுறது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். நான் ரிமெம்பர் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க. அப்போது வந்து அந்த கேர்ள் வந்து அவள் வந்து பண்ணால் எங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிருச்சு. 10th day பார்க்கும்போது அவள் வரல. ஆமாம், 10th டேவும் வரல, ஃபைனல் டேவும் வரல. என்னம்மா நான் வந்து இவ்வளோ இதுவாக இருந்தவா, அட்டென்டிவாக இருந்தாலே என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ நான் ஃபோன் நம்பர்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். ஸோ 9 days வந்து நல்லா போயிட்டு இருந்தது. 10th அந்த டைம் பார்த்து மிஷினரிஸோட ஸ்டோரிஸ், மிஷினரிஸோடைய பிள்ளைங்க ஒய்ஃபை வந்து அந்த ஹஸ்பண்டே அடக்கம் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா அந்த ஹட்சன் டெய்லர் இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மிஷினரி ஸ்டோரிஸ் எல்லாமே துக்கமானது. நான் நினச்சேன் இப்படிப்பட்ட ஒரு கிளாஸை எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதுவும் சீனியர் லெவலில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஷினரி ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரியுமே பேத்தட்டிக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் இது பண்ணும்போது இப்படியெல்லாம் கூட ஆண்டவருக்காக தியாகமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ எந்த கஷ்டம் வந்தாலும் விட்டுட்டு போகாதீங்க எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். 10th டேவும் வரல, ஃபைனல் டேவும் வரல. ஏன்னா ப்ரைஸ் வாங்கும் பொழுது அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள்லாம் கிளாஸாக வி வர் என்ஜாயிங். ஆனால் ஷி வாஸ் நாட் தேர். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் தான் அவள் சர்ச்சுக்கு வந்தா. என்னம்மா நீ வரல அப்படின்னா அவள் சொல்கிறா 10th day கரெக்டாக அந்த 9th day வீட்டுக்கு போகிறான்னா 6 o'clock நியூஸ் வருது. அவங்க அப்பா வந்து ஸ்கூட்டரில் வந்து ஆன் த ஸ்பாட் ஆக்சிடென்ட் ஆகி ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. அதனால் வரல அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா அப்படி அழுதாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கர்த்தர் நமக்கு ஒரு ஃபேமிலியை கொடுக்குறாரா, நம்ம பிள்ளைங்களை கொடுக்குறாரா, யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட்.
அவங்களுக்குள்ள குறைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம பெருசுப்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ we have to keep on praying and the Lord will lead us. அதனால கர்த்தருடைய பாடுகளை பார்க்கும் பொழுது, இப்போ வந்து நமக்காக இயேசு ஜீவனை விட்டார். நான்லாம் எப்படி என்னுடைய மனசில் வச்சுப்பேன்னா, எனக்கு கல்யாணம் ஆகும்னே நான் நினைக்கல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி ஒப்பு கொடுத்துவேன். ஸோ மேரேஜ் ஆனதுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் தட் இஸ் நாட் அவர் கோல். அவர் கோல் இஸ் டு பிகம் லைக் ஜீசஸ் அண்ட் டு பி வித் ஜீசஸ். இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். let us sing hymn number when I survey the wondrous cross. திருவிருந்தில் நம்ம அதான் பார்க்கணும். என்னுடைய சரீரத்தை இயேசு இந்த உலகத்தில் வந்தார், தேவனாக இருந்து இந்த உலகத்தில் வந்து பரலோகத்தையும் விட்டு வந்தார். ஹெவன்னாலே இட்ஸ் எ ரிஜாய்சிங் பிளேஸ். அங்கே ஒரு கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஸ்ட்ரீட்டே வந்து கோல்டில் இருக்கணும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவர் பாவிகளாக நமக்காக, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாவம் செய்கிறோம், நம்ம செய்த பாவத்துக்கு, நம்ம கையில் செய்கிற பாவங்களுக்கு நம்ம கையில் தான் ஆணி அடிக்கணும். ஆனால் அவருடைய கையில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடியே 39 தடவை அவரை போட்டு அந்த சாட்டையில் அடிக்கிறாங்க. பிலாத்து என்ன நினச்சாலும் 39 டைம்ஸ் இவர் ஸ்ட்ரைப்ஸ்னால அடித்த உடனே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, விட்டுருவாங்க இயேசு அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லை சிலுவையில் அறையும். அப்போ அந்த வீக்கஸ்ட் பாடி நான் எத்தனை பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும்பொழுது யாராவது தப்பு செஞ்சால் கூட நம்ம மன்னிச்சுருவோம். ஆனால் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும்பொழுது யாராருன்னா கட்டாயமாக கோபம் வந்துடும், பயங்கர கோபம் வரும். ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா அட் த பீக் ஆஃப் ஹிஸ் வீக்னஸ் அந்த சிலுவையில் சொல்கிறாரு, பிதாவே உண்மையாக அதெல்லாம் காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாது. நம்முடைய மனித மூளையினால் அவருடைய தியாகத்தையும் அன்பையும் நம்மளால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த அன்புக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே ஈடாக. இதை நம்ம வந்து மனதில் வைத்துக்கொள்ளலாம். லெட்ஸ் சிங் hymn number 35 when I survey the wonders. When I survey the wondrous cross on which the Prince of Glory died, my riches King I count but lost and
முன்பாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களோ ஆண்டவரே எங்களுடைய கல்வியோ எங்களுடைய செல்வமோ ஆண்டவரே அப்பா எதுவுமே ஈடாகாதப்பா. இயேசுவே உங்களுடைய அன்பை நாங்கள் நினைத்து உண்மை நாங்கள் பின்பற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.